ஆசிரிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். ஸோ வரக்கூடிய சாட்டர்டே அண்டு சண்டே பார்த்தீங்கன்னா 4ஆந்தேதி 5ஆந்தேதி ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கான டெட் எக்ஸாமினேஷன் பேப்பர் 1 அண்டு பேப்பர் 2 வந்து நடக்கிறதுக்கு. ஸோ அதுக்கான ஸ்டடி பிளான் 3 டேஸ் ஸ்டடி பிளான் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது 3ஆந்தேதி 4ஆந்தேதி கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா நாளைக்கான ஸ்டடி பிளான் 3ஆந்தேதிக்கான ஸ்டடி பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th அண்ட் 6th புக்கில் உள்ள சாய் சதுரம் இணைகரம். ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்லேருந்து அதனுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கிறதும் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதும் சாய் சதுரம் இணைகரம் அதனுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கும் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்டடி பிளானை ஒரு 10லேருந்து ஒரு 15 சம் இம்பார்ட்டண்டான சம்மு நடத்த போகிறோம். ஏன் இந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த ஒரு 10 டெட் எக்ஸாமினேஷன் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து டைரெக்டாகவே என்ன பண்ணால் டைரக்ட் கொஷினாகவே என்ன பண்ணுறாங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா சாய் சதுரத்தோட சுற்றளவு மற்றும் பரப்பளவு கண்டுபிடிக்கிறத மட்டும் ஒரு 10லேருந்து 15 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். சாய் சதுரத்தின் மூலை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் 7th புக்கில் இருக்குது. ஸோ 2025 டெட் எக்ஸாம் பேப்பர் 2ல் கேட்டிருக்காங்க. என்ன கொஷின் பாருங்கள். சாய் சதுரத்தின் மூலை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது 90 டிகிரி செல்சியஸ். அதாவது 90 டிகிரி தான் எனது ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். ஸோ எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியுமோ முடிச்சிடுறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2 கொஷின் கன்ஃபார்மாக வரும். ஸோ ரெண்டாவது கொஷின் பாருங்கள். அடிப்பக்கம் 14 சென்டிமீட்டர் உயரம் 9 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவை காண்க. சரிங்களா? நம்ம சொன்ன மாதிரி என்ன கேட்டிருக்காங்கன்னா பரப்பளவு கேட்டிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா அடிப்பக்கம் கொடுத்துருக்காங்க, உயரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அடிப்பக்கம் அல்லது பக்கம் கொடுத்து உயரம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ அப்போ பரப்பளவு தானே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா பரப்பளவு ஈக்குவல் டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். அவ்வளோதான். அப்போ அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு பரப்பளவு கிடச்சிரும். ஸோ அடிப்பக்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அடிப்பக்கம் 14, உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 9. ஸோ இப்போ 14 இன்ட்டு 9 126. ஓகேவா? ஸோ அப்போ 126 எங்கே இருக்குன்னு பாருங்கள். எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அது கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பக்கம் 4 சென்டிமீட்டர் உயரம் 3 சென்டிமீட்டர். நான் முன்னாடியே சொன்னேன் பக்கம்னாலும் ஒன்று தான் அடிப்பக்கம்னாலும் ஒன்று தான். அப்போ பக்கம் அடிப்பக்கம் கொடுத்துட்டாங்க, உயரம் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா சாய் சதுரத்தின் பரப்பளவு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம், அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். அடிப்பக்கம் அளவு 4, உயர அளவு 3, 4 12. ஸோ 12 தான் ஆன்சரு. 12 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் அது கரெக்டான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல செகண்ட் செம்மு தேர்ட் செம்மு அதே மாடல் தான். என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அடிப்பக்கம் அல்லது பக்கம் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அடிப்பக்கம்னு கொடுப்பாங்க, இல்லாட்ட பக்க அளவுன்னு கொடுப்பாங்க. சரிங்களா? அப்போ அடிப்பக்கம் பக்க அளவு அதுக்கப்புறம் உயரம் இது கொடுத்தாங்கன்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சுன்னா பரப்பளவு கிடச்சிடும். சரிங்களா? ரைட்டு. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக போட்டுடலாம். இப்போ கொஸ்டின் பாருங்கள். பக்க அளவு 17 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 8 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். பரப்பளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இங்கே எழுதியிருக்கேன். என்ன அப்படின்னா பரப்பளவு ஈக்குவல் டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம், இல்லைன்னா பக்கம் இன்ட்டு உயரம், பக்க அளவு இன்ட்டு உயரம். ரைட்டா? ரைட்டு. இங்கே பக்க அளவு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 17. ஸோ அப்போ பரப்பளவு ஈக்குவல் டு பக்க அளவு 17 இன்ட்டு உயரம் எவ்வளவு 8. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும்? அந்த பரப்பளவு கிடச்சிரும். சரியா? அப்போ 17 இன்ட்டு 8 எவ்வளவு? 17 8 மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? 8 40, 6 48, 7 56, 6 மிச்சம் 5, 1 8, 8 5 13. அப்போ 136. அப்போ ஆன்சர் பாருங்கள் 136 சதுர சென்டிமீட்டர். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ 5வது கொஸ்டின் பாருங்களேன். பரப்பளவு 96 சதுர மீட்டர் மற்றும் பக்க அளவு 24 மீட்டர் கொண்ட
சாய் சிதறத்தின் உயரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் எங்கே இருக்குன்னா 7th புக்கில் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பரப்பளவு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே வந்து பரப்பளவு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ பக்க அளவு கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா உயரம் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ரைட்டு. இப்போ பரப்பளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 96. அப்போ பரப்பளவுக்கு நேரம் 96 போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடிப்பக்கம் பக்களவு ரெண்டுமே ஒன்று தான். அடிப்பக்கம் எவ்வளவுனா எவ்வளவு? 24. அப்போ 24 போட்டுக்கோங்க. இன்ட்டு உயரம் தான் கண்டுபிடிக்கணும். அந்த உயரம் தெரியாது. அதனால உயரத்தை அப்படியே எழுதிக்கிறோம். சரியா? ரைட்டு. இப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய 24 நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த பக்கம் கொண்டு வர்றோம். சரியா? இந்த பக்கம் இருக்கக்கூடிய 24 இங்கிட்டு கொண்டு வரும்போது அங்கிட்டு மல்டிப்ளிகேஷனில் இங்கிட்டு டிவிஷனில் வரும். சரிங்களா? அப்போ 96 வந்து 24ஆல் வகுத்தோம்னா நமக்கு உயரம் கிடச்சிரும். 94 24ஆல் வகுத்தோம்னா உயரம் கிடச்சிரும். சரியா? அப்போ 96 வகுத்தல் 24 அடிச்சிங்கன்னா ஆன்சர் எப்படி அடிக்கலாம்னா எப்படி அடிக்கலாம்? 2 டேபிளாக அடிக்கலாம். 4 2 2 4 12. இங்கே 2 டேபிள் அடித்தோம்னா 4 2 8 மிச்சம் 1 8 2 16 48. அதுக்கப்புறம் 12வது டேபிள் அடித்தோம்னா 1 12 12 2 12 24 3 12 36 4 12 48. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 4. ஆன்சர் வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள். எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் இருக்குது. 4 மீட்டர். இதுதான் எனது கரெக்டான ஆன்சர். சரியா? ரைட்டு. ஸோ இப்போது உயரம் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரியும் போடலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா பரப்பளவு கண்டுபிடிக்கிற என்ன செய்வோம்? அடிப்பக்கம் உயரத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? ரைட்டு. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா உயரம் தான் கேட்டிருக்காங்க. இப்போது நமக்கு என்னன்னா உயரத்தையும் பக்க அளவையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைச்சிடும்? பரப்பளவு கிடைச்சுன்னா அப்போ இந்த 24 கூட இங்கே ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இந்த ஆப்ஷன் எந்த ஆப்ஷனை மல்டிப்ளை பண்ணால் 96 வருதுன்னு பாருங்கள். அப்படியும் போடலாம். சரியா? ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பரப்பளவு கேட்பாங்க. பரப்பளவு கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அடிப்பக்கம் நாள் ஒன்று தான், பக்க நாள் ஒன்று. அது கூட உயரத்தை வந்து என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிப்போம். சரிங்களா? அது ஒரு டைப் பார்த்தோம். சரிங்களா? அதே டைப்பில் வந்து என்ன பார்த்தோம்னா அடிப்பக்கம் கொடுத்துருவாங்க, பரப்பளவு கொடுத்துருவாங்க, உயரம் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அதை வச்சு நம்ம பார்த்தோம். ஸோ அது வந்து அந்த 2 மாடலும் ஒரு டைப் 1. ஓகே. இப்போ டைப் 2 வந்து பார்க்க போகிறோம். டைப் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூலை விட்டங்கள் 6 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சிதறத்தின் பரப்பு 2020 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 7th புக்கில் இருக்குது. சரியா? அப்போ மூலை விட்டங்கள் 6 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சிதறத்தின் பரப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மூலை விட்டங்கள் கொடுத்து பரப்பளவு கேட்டாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது 2 மூலை விட்ட ஒரு சாய் சிதறத்துக்கு நல்லா யோசிச்சுக்கோங்க. எப்பயுமே ஒரு சாய் சிதறத்துக்கு 2 மூலை விட்டம் இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த 2 மூலை விட்டத்தையும் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிட்டா ஆன்சர். அவ்வளோதான். சரியா? இப்போ ஃபார்மேட் எழுதுகிறேன் பாருங்கள். இப்போ பரப்பளவு ஈக்குவல் டு மூலை விட்டம் இன்ட்டு மூலை விட்டம் டிவைடட் பை 2. அவ்வளோதான். சரியா? ரைட்டு. இப்போ என்ன கண்டுபிடிக்கலாம்? பரப்பளவு ஈக்குவல் டு ஒரு மூலை விட்டானது 6 இன்ட்டு இன்னொரு மூலை விட்டானது 8. ஓகே. ஸோ 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த பக்கத்தில் நான் போடுறேன் பாருங்கள். ஸோ பரப்பளவு ஈக்குவல் டு ஒரு மூலை விட்ட அளவு 6, இன்னொரு மூலை விட்ட அளவு 8 டிவைடட் பை 2. 2 மூலை விட்டத்தையும் பெருக்கி 2ஆல் என்ன பண்ண போகிறோம்? நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ரைட்டு. ஸோ இப்போ சுருக்குன ஆன்சர் 2 2 4 2 8 அரைநாங். இப்போ 6 4 இருக்குன்னா அரைநாங் 24. 24 தான் ஆன்சர். 24 எங்கே இருக்குன்னு பாருங்கள். 24 பெர்ஃபெக்டாக எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் அது கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி தான் அடுத்த கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள். 2 மூலை விட்டங்களும் 8 சென்டிமீட்டர். நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 மூலை விட்டங்களும் அங்கே வந்து தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. ஒரு மூலை விட்டம் 6, இன்னொரு மூலை விட்டம் 8. இங்கே வந்து சேர்த்தே கொடுத்துட்டாங்க. 2 மூலை விட்டங்களும் எவ்வளோ தான்? 8 சென்டிமீட்டர் தான். சரிங்களா? அப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா பரப்பளவு கேட்டிருக்காங்க. 7th புக்கில் தான் இருக்குது. 2 மூலை விட்டமும் 8 சென்டிமீட்டர் அளவு கொண்ட சாய் சிதறத்தின் பரப்பளவு. அப்போ பரப்பளவு கண்டுபிடிக்க என்ன செய்வோம்? 2 மூலை விட்டத்தோடையும் 2 மூலை விட்டத்தையும் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். சரிங்களா? அப்போ பரப்பளவு ஈக்குவல் டு மூலை விட்டம் இன்ட்டு மூலை விட்டம். ஓகேவா? ஸோ இங்கே எவ்வளோ? 2 மூலை விட்டம் 8 தான். அப்போ 8 இன்ட்டு 8 டிவைட் பை 2. ஓகே. சுருக்குன ஆன்சர். ஸோ எதால் சுருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 2 4 2 8
இப்போ நான் 8 இன்ட்டு 4 8 இன்ட்டு 4 அளவு ஓரட்டெட்டு இரட்டை 16 மூவட்டத்தினால 4 32. ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 32 32 சதுர சென்டிமீட்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்டான ஆன்சர். அவ்வளோதான், கட கடன்னு ஒரு செகண்டில் என்ன பண்ணலாம், போட்டு முடிச்சிடலாம். செம்ம. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள். ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு 100 சதுர சென்டிமீட்டர் மற்றும் ஒரு மூலைவிட்டத்தின் அளவு 8 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு மூலைவிட்டத்தின் அளவை காண்க. சரி, இது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா பரப்பளவு கேட்பாங்க, 2 மூலைவிட்டம் கொடுத்துருவாங்க. அப்போ 2 மூலைவிட்டத்தையும் பெருக்குவோம், 2ஆல் டிவைட் பண்ணுவோம், பரப்பளவு கொண்டு வச்சுக்கலாம். ஆனால் இங்கே பரப்பளவு கொடுத்துட்டாங்க, ஒரு மூலைவிட்டம் கொடுத்துட்டாங்க, இன்னொரு மூலைவிட்டத்தை கேட்டிருக்காங்க. ஒன்றும் கிடையாது, அதே ஃபார்மெட்டை நம்ம எழுத போகிறோம். ஸோ இப்போ பரப்பளவு கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம், பரப்பளவு ஈக்குவல் டு ஒரு மூலைவிட்டம் இன்ட்டு இன்னொரு மூலைவிட்டம், 2 மூலைவிட்டத்தை மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. இப்போ ஒரு மூலைவிட்டத்தை நான் என்ன வச்சுக்கிறேன், D1ன்னு வச்சுக்கிறேன். இன்னொரு மூலைவிட்டத்தை நான் D2ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, டிவைடட் பை 2. ஓகே, ஸோ இதுதான் ஃபார்மெட்டு. இப்போ பரப்பளவு நமக்கு தெரியும், பரப்பளவு எவ்வளவு 100. அப்போ அந்த பரப்பளவுக்கு நேராக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், 100 சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகே, ஈக்குவல் டு D1ங்கிறது ஒரு மூலைவிட்டம், எவ்வளவு, ஒரு மூலைவிட்டம் 8 கொடுத்துருக்காங்க, 8 போட்டுக்கலாம். இன்னொரு மூலைவிட்டம் தெரியாது, அதனால நான் அப்படியே வச்சுக்கிறேன், D2ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா, டிவைட் பை 2, டிவைட் பை 2. ஸோ இங்கே சுருக்க முடிஞ்சால் சுருக்குவோம். இப்போ சுருக்கலாம்ல. இப்போ 1 2 4 2 8. சரிங்களா, இப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த 4 நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். அந்த பக்கம் எப்படி இருக்குன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் வரும். ஸோ அப்போ டிவிஷனில் வந்துச்சுன்னா என்ன வரும்னா 100 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு D2ன்னு இருக்கும். சரிங்களா, ரைட்டு. ஸோ அந்த D2 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிற இன்னொரு மூலைவிட்டம். ஸோ இப்போ 4 100ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 4 4, 25 4 100. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஆன்சர் பாருங்கள், 25 தான் ஆன்சர். 25 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள், இருக்கும். எங்கே இருக்குது, ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் அது கரெக்டான ஆன்சர். புரியலை அப்படின்னா இன்னொரு முறை பொறுமையாக வாட்ச் பண்ணால் கண்டிப்பாக என்ன பண்ணும், சம் வந்து புரியும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க. ஸோ இது நம்ம ஏற்கனவே போட்ட மாடல்னா 2023 டெட் எக்ஸாம் பேப்பர் 2ல் வந்து கேட்டிருக்காங்க. மூலைவிட்டங்கள் 60 மற்றும் 80 மீட்டர் அளவுகள் கொண்ட ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு. அப்போ 2 மூலைவிட்டம் கொடுத்துட்டாங்க, 60 80. சரியா, பரப்பளவு கேட்டிருக்காங்க. ஒன்றும் கிடையாது, சிம்பிள் தான். 2 மூலைவிட்டத்தை 60 80யும் மல்டிப்ளை பண்ணி அதை 2ஆல் டிவைட் பண்ணால் பரப்பளவு கிடைச்சிடும். ஸோ இது வந்து ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 9 வந்து ஹோம்ஒர்க்காக போடுங்க. ஹோம்ஒர்க்கை போட்டு ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. பரப்பளவு 128 சென்டிமீட்டர் சதுர சென்டிமீட்டர் மற்றும் ஒரு மூலைவிட்ட அளவு 32 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் மற்றொரு மூலைவிட்ட அளவு 7th புக்கில் தான் இருக்கு. சரியா, ரைட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணோம், பரப்பளவு ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம், ஒரு மூலை விட்டோம் இன்னொரு மூலை விட்டோம், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவோம். இப்போ பரப்பளவு ஈக்குவல் டு எவ்வளவு, ஃபஸ்ட்டு ஃபார்மெட் எழுதிடலாம். பரப்பளவு ஈக்குவல் டு ஒரு மூலை விட்டோம், அந்த ஒரு மூலை விட்டு நான் D1 வச்சுக்கிறேன், இன்னொரு மூலை விட்டோம் அதை D2ன்னு வச்சுக்கிறேன், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவோம். இதுதான் ஃபார்மெட்டு. ரைட்டு, எழுதியாச்சு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஸோ அடுத்த ஸ்டெப்பு பரப்பளவு கொடுத்துருக்காங்க எவ்வளவு 128. அப்போ பரப்பளவுக்கு நேரம் 128 போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து ஒரு மூலை விட்டு நமக்கு தெரியும் எவ்வளவு, ஒரு மூலை விட்டு 32. அப்போ D1க்கு நேரம் 32 போட்டுக்கோங்க. இன்ட்டு இன்னொரு மூலை விட்டு நமக்கு தெரியாது, அதனால் அதை அப்படியே D2ன்னு வச்சுக்குவோம். டிவைட் பை 2, டிவைட் பை 2. இப்போ இங்கேயே சுருக்க முடிஞ்ச சுருக்கிடுவோம். ஓகேவா, ரைட்டு. ஓரெண்டா 2, ஓரெண்டா 2, இங்கே 32 சுருக்கணும்னா ஓரெண்டா 2 மிச்சம் 1, 12 இருக்கும், 6 12, அப்போ 16 இருக்கும். ரைட்டா, ரைட்டு. இப்போ நம்ம இன்னொரு மூலைவிட்டம் D2 தான் கண்டுபிடிக்கணும். இந்த D2 தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த D2 அந்த பக்கம் வச்சுக்கிட்டு, ஓகேவா, ஸோ இந்த 16 மட்டும் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரேன். இந்த பக்கம் கொண்டு வரும்போது என்ன ஆகும், டிவிஷனில் வரும். அப்போ 128 டிவைட் பை 16 அப்படின்னு ஆகும். 128 டிவைட் பை 16. ஸோ அடுத்த பக்கத்தில் போடுற பாருங்க. அப்போ 128 டிவைட் பை 16. ஓகே, ஸோ இப்போ நமக்கு சின்ன டேபிள்லேருந்தே கேன்சல் பண்ணலாம். இப்போ கேன்சல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து 2ஆவது டேபிளில் கூட 8 2 16, 8 2 16, இங்கே வந்து 6 2 12, 4 2 8. ஓகே, ஸோ மறுபடியும் 2 டேபிளால் கேன்சல் பண்ணால் 4 2 8. இங்கே 2 டேபிளால் கேன்சல் பண்ணால் 3 2 6, 4 2 8, 34 இருக்குது. சரியா,
ரைட்டு. மறுபடியும் 2 டேபிளால் கேன்சல் பண்ணால் ஈரெண்டா 4, இங்கே வந்து ஓரெண்டா 2, மிச்சம் 1, 7 ரெண்டா 14. சரியா? அப்போ 17 இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்து ஃபர்தராக நம்ம கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ண முடியாது. ஒன்றும் கிடையாது. கேன்சல் பண்ணுறதுல கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஸோ இருந்து போடுறேன் பாருங்கள். இருந்து போடுறேன். ஸோ கேன்சல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக போடுங்க, இல்லைன்னா அது ஆன்சர் என்ன போகிறோம் நமக்கு தப்பாக வரும். ஸோ இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா 128/16 இருக்குது தானே? ஸோ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன இருக்குது 128 டிவைடட் பை 16 இருக்கா? இப்போ 128 டிவைட் பை 16. இப்போ கேன்சல் பண்ணலாமா? சரி ரைட்டு, கேன்சல் பண்ணலாம். 8 ரெண்டா 16, 6 ரெண்டா 12, 4 2 8. ஓகே. ஸோ அடுத்து பாருங்க, 4 2 8, 3 2 6, 2 4. இந்த இடத்துல நான் தப்பு பண்ணேன். சரிங்களா? ரைட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 டேபிளால் கேன்சல் பண்ணால் 2 4, இங்கே 2 2, மிச்சம் 1, 6 2 12, 16. மறுபடியும் கேன்சல் பண்ணோம்னா 2 2, 8 2 16. ஸோ அப்போ ஆன்சர் பாருங்கள் 8. ஆன்சர் பாருங்கள் 8. ஸோ அப்போ இன்னொரு மூளை விட்டம் என்ன இருக்குன்னா என்ன இருக்கும்? 8. ஓகே. ஸோ 8 ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். இருக்குது. எங்கே இருக்குன்னா எங்கே இருக்குது? பெர்ஃபெக்டாக ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் அது கரெக்டான ஆன்சர். இப்போ கடைசி கொஸ்டின், 11வது கொஸ்டின். இது வந்து கொஞ்சம் ட்விஸ்டடான கொஸ்டின் தான். ஆனால் ஒன்றும் கிடையாது, ஈஸியாக போட்டுடலாம். நான் கவனிங்க மட்டும் செய்யுங்க என்ன சொல்கிறேன்னு. இப்போ பாருங்கள், ஒரு சாய் சதுரத்தின் மூளை விட்ட அளவுகளின் கூடுதல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ட்விஸ்ட் இருக்குது. மூளை விட்ட அளவுகளின் கூடுதல் 24 மீட்டர்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி யூஸ்வலாக என்ன கொடுப்பாங்கன்னா, ஒரு சாய் சதுரம் எடுத்துக்கிட்டாலே, நல்லா கவனிங்க, ஒரு சாய் சதுரம் எடுத்துக்கிட்டாலேயும் 2 மூளை விட்டம் இருக்கும். சரிங்களா? இப்போ எனக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மூளை விட்ட அளவுகளின் கூடுதல். அப்போ 2 மூளை விட்டத்தையும் கூட்டிட்டாங்க. ஒரு மூளை, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சொல்கிறேன் பாருங்க, ஒரு மூளை விட்டம் 12, இன்னொரு மூளை விட்டம் 12. அப்போ ரெண்டையும் கூட்டினது 12 + 24, 12 + 12 24. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்க? 2 மூளை விட்டத்தோட அளவை கூட்டியே கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். 2 மூளை விட்ட அளவுகளின் கூடுதல், மூளை விட்ட அளவுகளின் கூடுதல் 24 மீட்டர். பெரிய மூளை விட்டத்தின் அளவு சிறிய மூளை விட்ட அளவை போல 3 மடங்கு. அது சிறிய மூளை விட்டம் இருக்கு இல்லையா, அது வந்து பெரிய மூளை விட்டத்தை விட என்ன பண்ணும்? 3 மடங்கு இருக்கான். சரிங்க? அப்போ சிறுசு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி, இப்போ சிறிய மூளை விட்டம் 3ன்னு வச்சுக்கோங்களேன். இதை விட 3 மடங்கு. அப்போ 3 மடங்குன்னா என்ன பண்ணிக்கணும்? கூட்டிக்கணும். இப்போ சிறிய மூளை விட்டம் 3ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பெரிய மூளை விட்டம் எப்படி இருக்குன்னா 3ஆல் பெருக்கணும். அப்போ 1 3 3, 2 3 6, 3 3 9. சரிங்களா? அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும்? அஷ்யூம் பண்ணிட்டு தான் இந்த சம்மை போடணும். ஓகே. அஷ்யூம் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஜஸ்ட்டு இப்போ 3 மடங்குன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? சிறிய மூளை விட்ட எத்தனை மடங்கு? 1 மடங்கு. சிறிய மூளை விட்ட அளவு 1 மடங்கு. அப்போ பெரிய மூளை விட்ட அளவு அதை விட 3 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ ஒன்றும் கிடையாது. சிறிய மூளை விட்டம் 1ன்னு வச்சுக்கிட்டோம்னா, இதை விட 3 மடங்கு என்னது? பெரிய மூளை விட்டம். அப்போ 1:3 அந்த ரேஷியோவில் இருக்குது. இப்போ ரெண்டையும் கூட்டுங்க. 1 + 3 அளவு 4. இப்போ இந்த 4 வந்து அந்த 2 மூளை விட்டத்தை கூட்டுனா எவ்வளோ வரும்னு சொல்லியிருக்காங்க? 24 வரும்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ இந்த 24ஆல் டிவைட் பண்ணிடுங்க. அப்போ 24 ÷ 4 என்ன வரும்? 1 நாங்க 4, அரை நாங்க 24. அப்போ 6 வருதா? ரைட்டு. ஸோ இப்போ இந்த 6 வந்து இந்த 3 கூட மல்டிப்ளை பண்ணுங்க. 6 வந்து 3 கூட மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 1 6 6, 2 6 12, 3 6 18. சரியா? அப்போ ஒரு மூளை விட்டம் 18. இன்னொரு மூளை விட்டம் வந்து இந்த 6 வந்து 1 கூட மல்டிப்ளை பண்ணுங்க, 6. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ சிறிய மூளை விட்டம் 6, பெரிய மூளை விட்டம் 18. இப்போ இது ரெண்டையும் கூட்டுங்க. 18 + 6 24 வந்துருச்சா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரைட்டா? அப்போ என்ன கணக்கில் கொடுத்துருக்காங்கன்னா, சிறிய மூளை விட்டம் வந்து 6, பெரிய மூளை விட்டம் வந்து 18. ரெண்டையும் கூட்டினா 24. அந்த 24 தான் அவங்க கூட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பரப்பளவு. கொஷினை ரீட் பண்ணிடுவோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, பரப்பளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ரைட்டு. இப்போ பரப்பளவு ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். பரப்பளவுக்கு நம்ம என்ன ஃபார்மேட்டு? பரப்பளவு = 2 மூளை விட்டத்தையும் பெருக்கி 2ஆல் டிவைட் பண்ணும். ஒரு மூளை விட்ட அளவு 18, இன்னொரு மூளை விட்ட அளவு 6. 2ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன வரும் பாருங்க? 4 2 2, 3 2 6.
இப்போ 18யும் 3 பேருக்குங்க. 18யும் 3 பேருக்குன்னா எவ்வளவு? 1 8 8 2 8 16 3 8 24 4 மிச்சம் 2 1 3 3 3 + 5 54 54 ஆன்சரில் இருக்கான்னு பாருங்க. இருந்தால் அதான் ஆன்சர் இருக்குது. எங்கே இருக்குது? பெர்ஃபெக்டாக ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம சொன்ன மாதிரியே 3ஆம் தேதிக்கான ஸ்டடி பிளானை வந்து என்ன பண்ணிட்டோம்? முடிச்சிட்டோம். சாய் சேதத்தோட பரப்பளவு சுற்றளவு வந்து என்ன பண்ணோம்? முடிச்சிட்டோம். ஸோ அதே மாதிரி எவ்வளோ குயிக்காக வந்து இருக்கக்கூடிய நாட்களில் நமக்கு 5ஆம் தேதி டெட் எக்ஸாம். ஸோ 3 4 இந்த 2 நாளில் டெட் எக்ஸாமில் எதெல்லாம் இம்பார்ட்டனோ அதை ஃபுல்லாக என்ன பண்ணிடுறேன் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன் நடத்தி முடிச்சிடுறேன்.